திருமாவளவன் இந்த நம்ம காஷ்மீர் பிரச்சனைக்காக வந்து என்ன சொல்றாரு? அதான் இப்போ என்ன அமித்ஷா வந்து பதவி விலகணும், மோடி பதவி விலகணும்னு சொல்றாரு. இல்லை சகோதரர் திருமாவளவன் அருகில் இருக்கிற கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தை குடித்து 66 பேர் உயிர் போவதற்கு காரணமாக இருந்த, இன்னும் சொல்லப்போனால் அதில் கைதானவங்க திரும்பவும் ஜெயிலேருந்து வந்து விடுதலை வெயிலில் வந்து திரும்பவும் ஒருவர் உயிருக்கு காரணமாக இருந்த இந்த ஆட்சியாளர்களை அவர் முதல்ல ரிசைன் பண்ண, முதல்வர் அதுக்கு பொறுப்பேற்று ரிசைன் பண்ண சொல்லியிருந்தா இப்போ அவர் சொல்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். ஆனால் இப்போ அவர் பேசுறது வேடிக்கையாக தான் இருக்கு. அந்த கேள்வி கேட்கும்போது அவர் அந்த ஸ்டேஜ்லேருந்து இல்லை நண்பர் திருமாவளவன் நான் பெரும் மதிக்கக்கூடிய நண்பர். ஆனால் இப்போல்லாம் அவர் பேசுறது வந்து எதுவுமே ஒரு முன்னுக்கு பின் புறனாக இருக்கிறது. அவர் அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சது, நம்ம எப்பனா இணைகிற மாதிரி இருக்கு. என்ன இல்லைங்க, நாங்கள் 24 தேர்தலில் ஏன்னா இப்போ என்னன்னா, ஏன் பிரதர் நீங்கள் கேட்குறீங்க எல்லாம் ரைட்டு. இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை எதிராக உச்சநீதிமன்றம் என்னெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஒரு அமைச்சர் பதவியில் தொடரணுமா இல்லை ஜெயிலுக்கு போகணுமான்னு கேட்டு அவர் பதவி விலகப்பட்டிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் இந்த திமுக ஆட்சியில் சிறு குழந்தைகள்லேருந்து வயது மூதாட்டிகள் வரை வெளியிலே போக முடியாத அளவு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது. கூலிப்படைகள் அதிகமாகிட்டு இருக்கு. இதை பற்றியெல்லாம் கேட்காம நீங்கள் எங்களது கூட்டணி பற்றியே கேள்வி கேட்டு திசை திருப்புவதாக தெரிகிறது. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வாட்டி வதைகின்ற திமுக ஆட்சியை பற்றி கேள்வி கேட்டால் இன்னும் நல்லாக இருக்கும். திமுக கூட்டணியில் திருமாவளவன் நீடிப்பாருங்க. அந்த ஜோசியெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும்.